ஹாய், இன்றைக்கி மாட்டுப் பொங்கல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 10 மணிக்கு இன்றைக்கி தான் நாங்கள் எழுந்தோம். ஏன்னா மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லோரும் நான் எழுந்திரிச்சு லைட் போட்டோடனே ஒரு அரை மணி நேரத்தில் எல்லோரும் எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்தது. அதனால் காலையில் ஆளுக்கு 2 தோசையும் பொடியும் சட்னி கூட அரைக்கல, பொடி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிது. ஏன்னா மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த காரசாரமாக எங்கள் வீட்டில் மீன் குழம்பு நான் வதக்க மட்டும்தான் செய்வேன். மீதி மசாலா போடுறது, புளி கரைச்சி ஊற்றுறது இதெல்லாம் சந்தோஷ் தான் பண்ணுவாங்க. நல்லா காரசாரமாக வச்சுருவாங்க. அது ஒரு 2 நாளைக்கு இருக்கும். ஆனாலும் எனக்கு இந்த ரொம்ப காரம் சாப்பிட்டா பிடிக்காது. கொஞ்சம் சட்டிலாக சாப்பிட்ணும். நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன். லைட்டாக தேங்காய் பாலும் திக்காக ஊற்றிடுவேன். அப்போ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. எல்லாம் மீன் குழம்பெல்லாம் இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீனெல்லாம் வறுவல். இந்த மசாலா கூட எனக்கு போட தெரியாது. கழுவுறது எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. நான் வறுக்கிறது, மீன் மட்டும் நான் வறுக்கிறது இந்த மாதிரி மட்டும் பண்ணுவேன். கொழுக்கட்டை எல்லாரோட ஃபேவரட் கொழுக்கட்டை. என்ன ஸ்வீட் இன்றைக்கி செய்யலாம், ஏன்னா வடை பாயாசம் இதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு சரி இன்றைக்கி கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மீன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஆம்லெட் எல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுவும் இந்த ஆம்லேட் எப்படின்னா ஆனியனை நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி போடணும். பச்சையெல்லாம் போட்டால் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். மதியம் ஒரு 1:30க்கெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக லீவில் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நல்லா சாதம் சுட சுட மீன் வறுவல், முட்டை ஆம்லேட் போட்டு சூப்பராக மதியம் லஞ்ச் முடிஞ்சாச்சு. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.